என்ன பங்கு பார்க்கிறாய்? அப்பா மீண்டும் உங்களை எல்லாம் அந்த அரக்கணத்திற்கு விடுதலை செய்து விட்டோமா என்ற ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்படி என்றா வா தெய்வம் போலாம், அருகில் போகலாம். என் தந்தை 30 முக்கோடி தேவனுக்கும் தலைவன். அவர் இழந்த இந்த கிரீடத்தை மீண்டும் அவர் தலையில் சூட்டி அரசனாக அவர் அமர்வதை நான் அழகு பார்க்க வேண்டும். அமருங்களப்பா. ஒரு நிமிடம். இந்த மகுடத்தை மறுபடியும் மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறார். உன் புகழ் ஓங்குக, நீ வாழ்க. இருந்தாலுமே எனக்கு ஒரு ஆசை. உங்களுக்கு ஒரு ஆசையா? என்னம்மா? 30 முக்கோடி தேவருக்கு அதிபதி உன் தந்தை. அவராலே வெல்ல முடியாத அசுராதிகளை வென்று இழந்து போன பொன் பொருளும் நாட்டிய மாதிரிகளும் அழித்துக் கொண்டு விட்டார். சிறைமீட்டு கொண்டு வந்து விட்டார் தெய்வலோகம். இவர் அமரக்கூடிய சிம்மாதனத்திலே நீ அமர்ந்து என்னுடைய கணவனுடைய மணிமகடத்தை உன் சிறுத்துல சூட்டி அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். பார்த்தாயா, நான் சொல்லாமலே என் மனதில் நினைத்ததை என் மனைவி சொல்லிவிட்டார். இருவரும் ஒன்றாகத்தான் யோசிப்போம். நீங்கள் முடிவு செய்தால் நான் தட்டவோ தவிர்க்கவோ எல்லாம் முடியுமா? உங்கள் சித்தம் என் பாக்கியம். அமருகிறேன். உலகத்திலே இந்த இந்திரனுக்கு அடுத்தது இந்த மகுடமாகப்பட்டது தலையில் சூடியதற்கு பின்புதான் அவ்வளவு அருமையாக இருக்கிறது. இருந்தாலும் அர்ஜுனா, உன் வீரத்தாலும் உன்னுடைய அசுர பலத்தாலுமே நீ இந்த இந்திரனுக்கே இழந்த கிரீடத்தை மீட்டுக் கொண்டு வந்து தந்திருக்கிறாய். அதனாலே இழந்த கிரீடத்தை மீட்டதனால் உனக்கு இன்று முதல் கிரீடி என்று பெயர் வரட்டும். நாங்கள் அமரக்கூடிய சிமாதானத்திலே மகா வந்து விட்டான். உங்கள் முன்னாடி நாட்டியமாட வருவா, அழைத்து நாட்டியமாட சொல்லுங்கள். ஆஹா, நல்ல யோசனை. யாரைங்க? நடனம் ஆடுங்கள். அப்படியா?
இத்தனால் வரலும் இப்பேற்பட்ட நாட்டியத்தை நான் பார்த்ததே இல்லை. கேள்விப்பட்டிருக்கிறேன். தெய்வலோகத்தில் நடனவாதர்கள் 7 பேர் நாட்டியத்தில் உலகத்திலேயே பேர் போனவர்கள் என்று பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. சந்தோஷம் அடைந்தேன். ஆமா, உன் தந்தையாரும் நாட்டிய மாதிரி ஆடினா பொன்பொருள் திரவித்து வாரி கொடுப்பா. உன் கையால எல்லாத்தையும் திரவி வாரி கொடுப்பா. அவர்களின் நடனத்தை பார்த்து பாராட்டி உன் கையால் பரிசு தந்தால் அவர்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும். இதோ யாரைக்கே வீட்டுல பெரிய போன கொஞ்ச நேரம் கூட தூங்கறது விட்டு துளை மாட்டீங்க. பீச்சுலமா எங்கே பொருட்கள் இங்கதாங்க இருக்குது. நீங்க உங்க கையில் கொடுங்க. கேட்கின்ற பொருளை மட்டும் உங்கள் பெயர்? பெயர் தான் ரம்பை. ரம்பை. ஆனா நாட்டியத்திலேயே உங்கள் நாட்டியம் மிகவும் அற்புதமாக இருந்தது. அதனாலே கொடி இடைக்கு இதோ வைர கொடியான் உங்கள் பெயர்? திலோர்தம்பை. திலோத்தமை. ஆமா. உங்கள் நாட்டியமும் ஒற்றுமையாக ஒரே மாதிரியே இருந்தது. அபிநயமாகவும் இருந்தது, அழகாகவும் இருந்தது. அதனாலே இது உங்களுக்கும் அதே போன்று அப்படியே ஆகட்டும். ரதி தேவி. ஆனால் ஒரே தாய் வயிற்றில் பிறந்த ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள் போல எல்லோருடைய நாட்டியும் ஒரே மாதிரி இருந்தது. அதனாலே உங்களுக்கும் பாராட்டி இதோ வைர கழுத்து மணி. உங்கள் பெயர்? என்னுடைய பெயரோ மேனகை. மேனகை. ஆமா. உங்கள் நாட்டியமும் அற்புதமாகவும் இருந்தது, அருமையாகவும் இருந்தது. அதனாலே நாட்டியத்தை பாராட்டி இது உங்களுக்காக கை ஒட்டியானம் இதுவும் கொடுத்துருங்க. எதுக்கு அது? சேவிங் பண்றது. பாருங்க, நெஞ்சிலே இந்த அம்மாக்கு இவ்வளவு மசூர் இருக்குது இல்ல, மேலேயே இவ்வளவு இருக்குதுன்னா கீழே எவ்வளவு. ஆனா இந்த 7 பெண்களிலேயே உங்களுடைய நாட்டியம் தான் மிகவும் அபிநயமாகவும் அழகாகவும் நயமாகவும் நளினமாகவும் இருந்தது. அதனாலே உங்கள் நாட்டியத்தை பாராட்டி இதோ வைர சரபடி. எனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து வாங்கிக்கிறேன். அந்த பொருள் உங்ககிட்டயே இருக்கு. வாங்கிட்டு வாடி நேராவது போல போய் தொலை. அடுத்த ஊர்ல புக்கிங் பண்ணிட்டு யாரும் போக வேண்டாம். எனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து வாங்கிக்கிறேங்க. அது வரல உங்ககிட்ட தான் இருக்கணும். வாங்கிட்டு வாடிக்கிறேன். நடன மாதிரிகளுக்கெல்லாம் நீங்கள் பொன்னும் பொருளும் வைடூரியம் புஷ்பராக நவரத்தின அத்தனையும் வாரி வழங்கியதாலே இன்று முதல் உங்களுக்கு தனஜெயன் என்று பெயர் ஆட்டமும் பாட்டமும் உனக்கு கொண்டாட்டமாக இருந்ததா? நலமாக இருந்தது. ஆனா அப்பா அம்மா ஆனா அண்ணன் மகளை தம்பி காணவில்லையேன்னு சொல்லி தருமர் அண்ணார் என்னை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. அதனாலே போய் வரட்டுமாமா? காணத்தில் உள்ள காலம் அல்லப்பட்டு இன்றுதான் தெய்வலோகம் பார்க்கவும் தந்தையும் தாயும் பார்க்க வந்திருக்க. ஒரு சில நேரம் தங்கி போப்பா. அப்படியா? ஒரு நாள் மட்டும் தங்கி இருந்து நாளை விடிஞ்சதற்கு காலை பொழுதிலே நீ செல்லம்மா. ஆனா உங்கள் வார்த்தையை நான் என்றைக்கு தட்டிருக்கிறேன். அப்படியா? இன்னைக்கு நான் ஓய்வெடுத்து ஆகட்டும்டா கண்ணு. வருகிறோம். போய் பாருங்க. அப்பா அப்பா அர்ஜுனா, 1000 நாள் இருந்தாலுமே நீயோ கானகத்திலே திரிந்து சும்மா இருக்கவில்லை. கானகத்திலே இருந்து விட்டு பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக சென்று வந்தவன். வருகிற வழியிலே உன்னை அழைத்துக் கொண்டு வந்து அது மட்டுமல்லாமல் வந்து 3,60,00,000 காலக்கைய நிவாத கவசங்களை கொண்டு விட்டாய். இவ்வளவு தூரம் நீ வந்திருக்கிறாய்.
வருகிறாய் இவ்வளவு தூரம் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறாய் அதனாலே உனது உடலானது சற்று களைப்பாக இருக்கும் அல்லவா அந்த களைப்பை போக்குவதற்காக நம்ம அரண்மனையிலே பஞ்சனை மெத்தையிலே சற்று நேரம் நீ படுத்து உறங்கிக் கொண்டு இருப்பா உன்னை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் அப்பா நான் ஆயாசமா உடலெல்லாம் மிகவும் ஆயாசமாக இருக்குது அதனால நான் படுத்து தூங்க போறேன் எனக்கு காவலாக மாதிரி மந்திரி வர சொல்லுங்க வருகிறேன் மந்திரி மாதவி ஆமாங்க நீதானே மாதிரி மாதுளை நான் தான் விட்டாயா ஆமா இல்லைங்க இருந்தாலுமே அர்ஜுனாகப்பட்டவர் பஞ்சனி மெத்தையில படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் அரண்மனையிலே இந்த அரண்மனையை சுற்றிலும் பாதுகாவல் பலபத்திரமாக இருக்க வேண்டும் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு என்று சொல்லப்பட்ட 4 திசைகளிலுமே எந்த ஒரு அபயமும் இல்லாமல் பாதுகாப்பு பலபத்திரமாக இருக்க வேண்டும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மூணு கண்ணு துறக்காம காவலும் இல்லைங்க திறந்த கண்ணு மூடாம கண்களை மூடாம காவல் பல பத்திரமா இருக்கு மந்திரி பந்தரை அலங்காரம் செய்து வையுங்கள் சரிங்க நான் கிரீடத்தை சிம்மாசனத்தில் வைத்து விட்டு வருகிறேன் வாங்க வாங்க